நண்பர்களே, இன்னைக்கு நான் கடந்த 10 வருஷத்த நினைச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. இந்த 10 வருடங்கள்ல மிக முக்கியமான நாட்டுக்கு தேவையான பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேலைகள் பல வருடமா முடியாம இருந்தது. அந்த வேலைய நாங்க தைரியமா முடிச்சு காமிச்சிருக்கோம். அயோத்தியால நாம 5 நூற்றாண்டா நாம காத்திருந்த கடவுளின் கோயில கட்டி முடிச்சு இருக்கோம் நண்பர்களே. குஜராத்ல இருக்கிற பவாங்கட்ல 500 வருடங்களுக்கு அப்புறமா தர்மத்தின் கொடி ஏற்றப்பட்டு இருக்கு. 70 வருடத்துக்கு அப்புறமா நாம கர்தார்பூர் சாஹிப் நடைபாதைய திறந்திருக்கோம். 70 வருட காத்திருப்புக்கு பிறகு நாட்டுக்கு ஆர்டிகல் 370 இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு அப்புறம் அரசியல்ல இருக்கிற நாம கடமைய தவறாம செஞ்சிருக்கோம். 40 வருஷத்துக்கு அப்புறம் நாம ஒரு வழியா ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனை நிறைவேற்றி இருக்கோம். 30 வருடங்களுக்கு அப்புறமா நாட்டுக்கு புதிய கல்விக் கொள்கைகள் பிறந்திருக்கு. 30 வருடங்களுக்கு அப்புறமா சட்டமன்ற தேர்தல்லையும் இடைத்தேர்தல்கள்லயும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. கடுமையான குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு எதிரா கடுமையான சட்டங்களை தைரியமா உருவாக்கி இருக்கோம். பல வருடங்களா பல தேவைகள் இந்த நாட்டுக்கு இருந்துச்சு. அத நாம பூர்த்தி செஞ்சிருக்கோம். இது பிஜேபி தொண்டர்களுக்கு பெருமையான விஷயம். இப்படி பல விஷயங்கள்ல மக்களுக்கு உதவியா இருந்திருக்கோம். நண்பர்களே, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, தன்னோட எதிர்காலத்தை மிக அழகாக்கணும்னா தன்னோட வரலாற்று சிறப்பம்சங்களை பாதுகாத்து வைக்கணும். கடந்த வருடங்கள்ல இந்த பாரதம் தன் வரலாற்றை பாதுகாப்பா வச்சிருக்கு, அழகாகவும் ஆக்கியிருக்கு. நாம நேஷனல் வார் மெமோரியலை உருவாக்கி இருக்கோம். நாம ராஷ்டிரிய போலீஸ் அகாடமியை உருவாக்கி இருக்கோம். நாம அந்தமான்ல நேதாஜி சுபாஷ் அப்புறம் பரம்வீர் சக்கர வெற்றியாளர்கள் பேர்ல தீவுகளுக்கு பெயரை வச்சிருக்கோம். நம்ம தண்டியில உப்பு சத்தியாகிரகத்துக்கான நினைவிடத்தை உருவாக்கி இருக்கோம். பாபா சாஹேப் அம்பேத்கரோட கனவான பஞ்சசீலத்தை உருவாக்கி இருக்கோம். நம்ம ராஞ்சியில நம்ம பகவான் பிர்சா முண்டாவோட சிலையை உருவாக்கி இருக்கோம். சர்தார் பட்டேலுக்கு சமர்ப்பிக்கும் விதமா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி நம்ம காலகட்டத்தில் உருவாக்கி இருக்கோம். அக்டோபர் 31ஆம் தேதிய தேசிய ஒருமைப்பாட்டு தினமா நாம அறிவிச்சிருக்கோம் நண்பர்களே. நவம்பர் 15 பழங்குடி இனத்தவர் பெருமைக்குரிய நாளா நாம அறிவிச்சு பெருமைப்படுத்தி இருக்கோம். ஆகஸ்ட் 14 வேதனையான பிரிவினை நாள நினைவு நாளா மாற்ற நம்ம ஆட்சி முடிவெடுத்திருக்கு. டிசம்பர் 26 நம்ம ஷாஹேப் ஜாதேவோட நாள தியாகிகள் தினமா அறிவிச்சிருக்கோம். நவம்பர் 26 சட்டத்தின் தினமா அறிவிக்க உங்களோட இந்த பிஜேபி முடிவெடுத்திருக்கு. ஜூன் 21ஆம் தேதிய இன்டர்நேஷனல் யோகா தினமா அறிவிச்சது நம்ம பிஜேபி அரசு தான் நண்பர்களே.